ராட்சசிட்ட ஆளும் வந்துருச்சா, கிளம்ப போறாங்களா இப்ப? எல்லா தெருல இருந்து ஆள் வந்துருச்சா? நடுத்தர் மட்டும் தான் வராம இருந்துச்சு, அது வந்துருச்சு. கிளம்புவோமா? கிளம்புங்க. யாரும் கிளம்பாதீங்க. பாரி, என்னடா சொல்ற? அந்த ஊரை அடிக்க போகும்போது கையில துப்பாக்கி இருந்தா நல்லா இருக்குமே. எனக்கு தெரிஞ்ச நரிக்கோரனுக்கு போன் போட்டேன். ஏற்கனவே வயல்பாடிக்காரங்க வந்து வாங்கி போயிட்டாங்க. அவங்க ஏதோ பெருசா பிளான் போடுறாங்க. நம்ம அசால்ட்டா போய் அடி வாங்கிட கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கு? கையில அருவாளும் கம்பும் தான். பாதி பேர்கிட்ட அது கூட இல்ல. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம அடிக்க போறோமா இல்ல அடி வாங்க போறோமா? யாரு அவங்க? நம்மள அடிச்சிருவாங்க. தம்பி, அடிக்க மாட்டாங்க, சுடுவாங்க. பெரிய துப்பாக்கி. துப்பாக்கில எத்தனை பேரடா சுடுவான்? அவன் துப்பாக்கினா நான் நாட்டு வெடிகுண்டு. டேய், இங்க வாடா. நேரா வடசேரிக்கு போ. நான் சொன்னேன்னு சொல்லு. எவ்வளவு நாட்டு வெடிகுண்டு கட்ட முடியுமோ அவ்வளவு கட்டிக்க. என்ன மாப்பிள்ள, பயந்துட்டீங்களா? ஹலோ, ஏய், எங்க இருக்க நீ? சொல்லு, புளியாந்தோப்புல தான் இருக்கேன். இல்ல, ரமேஷ் அண்ணனும் செல்வராஜ் சித்தப்பாவும் அங்க நிக்கிறவளா? எங்கேயாவது நிற்பாங்க. என்ன? ஒன்னும் இல்ல, நீ என்ன விட்டுட்டு போனல, மில்லுக்குள்ள 2 பேரும் அருவா தீட்டிக்கிட்டே உன் பேரை சொல்லி என்னமோ பேசிட்டு இருந்தவ. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடா. உனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. எங்க அப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ்வளவு பெரிய கூட்டத்துல நீ ஒருத்தன் போலன்னா தெரியவா போகுது? என்ன? ப்ளீஸ்டா, நீ போகாத. சரி, அதான் சொல்லிட்டல, போல. நீ போன வை. எவ்வளவு நேரமாடா பெட்ரோல் ஃபார்ம் தயார் பண்றீங்க? யோ, தெரியலையா? போயா. என்னது தெரியலையா? இதை கிழிச்சு போட்டு 1000 திரி போலாண்டா. போடா, போயா. என்னது என் கையிலயுமே என் மூஞ்சில தூக்கிறீரியா? டிங்கியாய் போடும் டிக்கி. சார், சார், சொல்லியா? கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போனுது சார். கண்ட்ரோல் ரூம் இருந்தா? இந்த நெடுங்காடு இருக்குல்ல சார், ஆமா. அவங்களுக்கும் இந்த பக்கத்து ஊருக்குள்ள வயல்பாடி, அவங்களுக்குள்ள பழையபடி குளத்து தராராம். ஊரே கிளம்பி நிற்கிதான். அதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. டைம் வேறு அன்டைமாக இருக்குது. நீ ஒன்று பண்ணு. சொல்லுங்கள் சார். ஊரில் முக்கியமான ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு என் லைனில் வா. சரிங்க சார். அவனுக்கு டவுட் வராமல் எட்டி தானே நிற்கிறோம். என்னடா இந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் வருது? ஹலோ, மில்லுகார் தானா? நான் பாப்பாடு சேதம் இன்ஸ்பெக்டர் இளங்கோ பேசுகிறேன். வாய்ப்பாடிக்காரங்களும் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? தகவல் வந்திருக்கு. எவனாச்சும் தண்ணியை போட்டு வளர இருப்பான் சார். இங்கே ஊரே நிம்மதியாக தூக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்னடா என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இங்கே என் தூக்கத்தை கெடுத்தா மாதிரி மற்றவங்க தூக்கத்தை கெடுக்காம ரிசீவரை கீழே எடுத்து வச்சுட்டு தூங்குங்க சார். விஷயம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு. இனிமேல் டிலே பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு நல்லதில்லை. கூட்டத்தில் அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து வைங்க. உடனே கிளம்பி ஆகணும். அந்த வெடிகுண்டு வாங்க போனவங்களை உடனே திரும்பி வர சொல்லுங்க. சரிண்ணே. சொல்லியிருப்பான். வெடிகுண்டை வாங்கிக்கிட்டு இந்த வழியாக தானே வந்தாகணும். பெரியப்பா, அவனை ஃபுல்லாக தேடி பார்த்தாச்சு பெரியப்பா, எங்கேயுமே காணோம் அவனை. ஒரு புற தேடி பாருங்க. அவன் இந்த கலவரத்தில் இருந்தே ஆகணும். அவன் வந்ததுக்கப்புறம் தான் ஒரே கலப்பணும். பாரு, என்னடா அவனை கொல்ல போற மாற்று தெரிஞ்சிச்சா? உன்னை சாவடிக்க போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களையே வந்து மடக்குறியா? உன்னை அங்க வச்சு கொல்றதா பிளான் பண்ணடா. இப்ப இங்கே வச்சு கொல்றேன்டா. 2 இடுக்கு ஒரு கடம் விடாம தடுங்க. பார்க்குற இடத்துல விட்டுக்கிட்டா.
அண்ணே 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 சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஆளையே காணோம். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான். அண்ணே என் புருஷனையும் சாவ கொடுத்துட்டேன். அவனை மட்டும் விட்டுட்டு போயிருங்கண்ணே. ஆம்பளை இருக்கிறதுக்கு பொம்பளை வரக்கூடாது தெரியாது உனக்கு? போ போங்க போங்கறல்ல. ஏய் என்ன வெடிக்க ஒருத்தர் இருக்க கூடாது. போங்கடி எல்லாரும். இங்க பாரு, நீ பேசாம இந்த தாமரை அழைச்சிட்டு எங்காவது எஸ்கேப் ஆயிடு. இல்லாட்டி ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிவிடாங்க. எங்கள் அப்பாவுக்கு அந்த ஊர் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரியும்டா. ஆனால் சாவ போகிறேன்னு தெரியாது. எனக்கு அங்கே நியாயம் இருக்குன்னு தெரியும். ஆனால் என்ன தெரிஞ்சே போகிறேன், அவ்வளோதான். எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதுடா. சும்மா லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்கோம். எனக்கு ஏதோ திரும்பி வரமாட்டேன்னு தோணுதுடா. அம்மா மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். என்ன பேசுற சரி, இனி போலீஸை நம்பி பிரயோஜனம். நீ நேரம் டிரான்ஸ்ஃபார்ம் கிட்ட போ. டிரான்ஸ்ஃபார்முக்கு எதுக்கு? நான் சொல்கிறத மட்டும் செய். என்ன டிரான்ஸ்ஃபார்ம்ட்டா தான்டா இருக்க? சரி, கரண்ட் ஆஃப் பண்ணுறா. என்ன பண்ண போறேன்னு சொல்கிறேன். நம்ம 2 ஊருக்கு இடையில இருக்கிற ஓடையில் கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட போகிறான்டா. எல்லாருக்கும் முன்னாடி ஓடி போய் நின்று யாரும் போகாதீங்க, அந்த ஊராங்க கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். கிளம்ப போற நேரம் பார்த்து அந்த கரண்ட் போறது இருட்டுல எவன் எங்கெங்க இருக்கிறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. பீஸ் போகாதுடா. கட்டு கம்பி எல்லாம் நான் பீஸ் கம்பியா போட்டு வச்சிருக்கிறேன். சாவியை கையில கொண்டு வாடா. முன்னாடி வண்டி போல படுறா. இங்க படுறா, கேட்டாடு. ப்ளீஸ்டா, நீ போகாத. போல, நீ ஃபோனை வை. அந்த ஊராய கரண்ட்
எந்த குச்சி போட்டாலும் அலையுது ஓடிதுடா. ஒண்ணுமே பண்ண முடியலடா. ஏன்னா பயமா இருக்குடா. ஏன்டா இவ்வளவு பெரிய கூட்டத்தை சொல்லி நிறுத்த நேரம் இல்லை. யாரும் சாவக்கூடாது, நம்மளே செத்துருவோம். அவன் அப்பயே ஏதோ கத்திக்கிட்டா வந்தா நம்ம காதுல விழுகல. கரண்ட் கம்பி கட் பண்ணி கிடக்குறா. பயப்படி கரண்ட் அறுத்து போட்டு போய் இருக்கு. கை கட்டுற தூரத்தில் தண்ணி கிடந்துச்சு. எங்கே தண்ணி இல்லாமல் வெறாச்சி எடுத்து செத்து போயிடுவோமோன்னு பயமாக இருந்துச்சு. அப்போ தான் தண்ணியோட அருமை எனக்கு புரிஞ்சிச்சு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலையே. எங்களுக்கும் புரியல, உங்களுக்கும் புரியாது. ஒன்றும் இல்லை சார், வண்டி ஓட்டிட்டு வந்த டிரைவர் தூங்கிட்டு வண்டியை கொண்டு போய் பாலத்தில் விட்டுட்டான். அந்த ஊராங்க கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட்டிருந்தா அலக்கு கம்பு எப்படா இந்த கரையில் கிடக்கும்? அப்போ நம்ம ஊரு தான் எவனோ ஒருத்தன் கட் பண்ணி போட்டிருக்கான். மில்லுக்காரர் சொல்றது கரெக்டு தானடா. இந்த செலவுக்குரிய வச்சு இது யார் விட்டு துண்டு, எவன் கட் பண்ணி போட்டான்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாம். யாரா? நான் தான். அந்த ஊராங்களோட சிங்கப்பூர்ல சேர்ந்து கொட்டை அடிச்சுட்டு விசுவாசத்தை அங்க காட்டியிருக்கான். நம்ம ஊருக்கு துரோகம் பண்ணிருக்காயா? தமிழ் சிரிக்கோட போன அடிச்சு கொழுங்கடா.